சமமாய் வாழ வழி செய்யுமே. நீ சென்ற பாதை என் பாதையாக மாற்றுமே. என் நேரத்து வழி தீரப்பா பதில் கூறுவா. என் வாழ்க்கை என்றும் மலருமே. எல்லாமே வல்ல இயேசுவின் நிழலில் அங்கே நான் சென்று தங்கிடுவேன். எல்லாமே வல்ல இயேசுவின் நிழலில் அங்கே நான் சென்று தங்கிடுவேன். ஏமாற்றம் தோல்வி பல கண்டேன் நானே. என்னென்னும் எல்லாம் நீதானே. பதிலொன்று பதிலொன்று என்று நான் புலம்ப இயேசுவின் அன்பை கண்டேன். வழி தீரப்பா பதில் கூறுவா. என் வாழ்க்கை என்றும் மலருமே. எல்லாமே வல்ல இயேசுவின் நிழலில் அங்கே நான் சென்று தங்கிடுவேன். எல்லாமே வல்ல இயேசுவின் நிழலில் அங்கே நான் சென்று தங்கிடுவேன். இடையில் எதுவும் வந்து விடாமல் இடரே என்றும் என்னை காத்திடுவேன். என் கையை பிடித்து நடத்தும் இறையா என் முன்னே செல்ல வேண்டும். வழி தீரப்பா பதில் கூறுவான். என் வாழ்க்கை என்றும் மலருமே. எல்லாமே வல்ல இயேசுவின் நிழலில் அங்கே நான் சென்று தங்கிடுவேன். எல்லாமே வல்ல இயேசுவின் நிழலில் அங்கே நான் சென்று தங்கிடுவேன். நமக்கு உடைமைகளை தருகிறவராகிய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய சுவிசேஷத்தை கேட்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் வெகுவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல உடைமைகளை தருகிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, உம்முடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு புத்தி புகட்டியிருப்பது போல வேற எதுவும் எங்களுக்கு புத்தி புகட்டவில்லை. உம்முடைய நீர் தந்திருக்கிற இந்த ஞான மார்க்கத்தின்படி நாங்கள் சரியாய் நடக்க எங்களுக்கு உதவி புரிந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமான தாழ்மை கெஞ்சுகிற நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜீவியத்தில் உழைக்கிறீர்கள், சம்பாதிக்கிறீர்கள், உங்களுக்கு பிரியமான பொருட்களை வாங்கி வைத்திருக்கிறீர்கள். சிலருடைய வாழ்க்கையில் பெற்றோர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள், பிள்ளைகள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு கூட்டத்தார் இன்னொருவனுக்கு இருக்கக்கூடிய மேலான காரியங்களை கன்னமிட்டு திருடுவதும் வேறு விதமாக திட்டமிட்டு திருடுவதும் இந்த உலகத்தில் சகஜமாக இருக்கிறது. கொலையும் செய்து கொள்ளையும் செய்கிறார்கள், அல்லது கொள்ளையிடுவதற்கு கொலை செய்கிறார்கள்.
கொள்ளையிடுவதற்கு நட்பாக பழகுகிறார்கள். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, களவு செய்வதற்கு, அடுத்தவருடைய உடைமைகளை தன்னுடைமையாக்குவதற்கு பல தந்திரங்களை இந்த உலகத்தில் மனுஷன் செய்கிறான். செய்து எவ்வளவோ சேர்த்தும் வைக்கிறான். ஆராய்ந்து பார்த்தால் தான் சேர்த்தவைகளில் அவன் எவ்வளவு சாப்பிடுகிறான், அவன் குடும்பம் எவ்வளவு சாப்பிடுகிறது, மாத்திரமல்ல அவன் கொள்ளையடித்தும் களவு செய்தும் சம்பாதித்த சம்பாத்தியத்தில் எவ்வளவு அவன் தன்னுடைய ஜீவியத்தில் செலவழிக்கிறான், எவ்வளவு அவனை அறியாமலே மற்றவர்களுக்கு போகிறது. யோசித்து பாருங்கள். பசுத்த வேதாகமத்திலே 10 கற்பனைகளிலே ஆண்டவர் அருமையான இன்னொரு கற்பனையும் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், 15வது வசனம், 20வது அதிகாரம் 15. யாத்ராகமம் 20:17 சொல்லுகிறது, களவு செய்யாதிருப்பாயாக. எந்த வகையிலும் களவு செய்யாதிருப்பாயாக. களவு கண்ணமிட்டு திருடுவதை மட்டும் என்று சொல்லவில்லை. எந்த வகையிலும் அடுத்தவனுடைய பொருளை உனதாக்கிக் கொள்வதற்கு முயலாதே. ஐயோ, இந்த நாட்களில் எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ மனிதர்கள் நடப்பிக்கிற நாடகத்தையும், நடப்பிக்கிற காரியங்களையும், நடப்பிக்க நட்புறவுகளையும், அவர்கள் வாய்ப்பேச்சுக்களையும் பயன்படுத்திய எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள். அடுத்தவருடைய கையின் பிரயாசத்தை எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள், எப்படியெல்லாம் களவு செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது மிக மிக மிகப்பெரிய பட்டியலை போட்டுக்கொண்டே போகலாம். எல்லாரும் நினைக்கிறார்கள், எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். மதிகேடனே, நீதியாய் வராதது எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது அல்லவே. உன் கையின் பிரயாசத்தினால் சம்பாதித்தவைகள் எவைகளோ அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்தார். நீ அதில் நலன் காண்பாய், புசிப்பாய், சந்தோஷமாக இருப்பாய். மாறாக நீதியாய் சம்பாதிக்காத எதுவானாலும் சரி, அது உன்னை உறுத்திக் கொண்டே இருக்கும். அது அடுத்தவனுக்கு உரியதாமே, அது வேறு காரியங்களுக்கு உரியதாமே. அதை உனக்கு சொந்தமாக்கி கொண்டால் உன் மனசாட்சி உன்னை குத்தும். கொஞ்ச நாள் அந்த மனசாட்சி உன்னை குத்திக் கொண்டே இருக்கும். நீ திருந்தாமற் போனால் தேவராஜ்யத்திலிருந்து புறம்பே தள்ளப்பட்டு போவாய். இது சத்திய வாக்கு. களவு செய்வது இன்பமான காரியம் என்று நினைக்காதே. தேவன் 10 கற்பனைகள் சொல்லியிருக்க ஒவ்வொரு கற்பனையை நீ மீறினாலும் சொர்க்கத்தை நீ இழக்கிறாய். மனுஷனுடைய பொருளை நீ பாதுகாக்க வேண்டும். வழியில ஒரு பொருள் ஒருவனுடைய பாக்கெட்டிலிருந்து விழுந்து விட்டால் அந்த பொருள் உன் கண்களுக்கு படுகிறது. அவன் பாக்கெட்டிலிருந்து விழுந்திருக்கிறது என்று நீ காண்கிறாய். அதை எடுத்து அவனிடத்தில் கொடுது. அதை எடுத்துக்கொண்டு நீ தப்பி போகலாம் என்று நினைக்காத. அதுவும் களவுதான். பிறனுடைய சம்பாத்தியத்தை, கையின் பிரயாசத்தை இன்னொருவன் தன் கைவசப்படுத்துவதற்கு மேற்கொள்ளுகின்ற எந்த சூழ்ச்சியும் நியாயமானதல்ல, நீதியானதல்ல. அது யாராக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாகிய நானாக இருந்தாலும் சரி, திருச்சபையின் மக்களாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீதியாய் சம்பாதிக்காவிட்டால், நேர்மையாய் சம்பாதிக்காவிட்டால், குறுக்கு வழியில் சம்பாதிப்பாயேயானால் நீ செய்வது நியாயமற்ற காரியம், நீதியற்ற காரியம். நீதியற்ற காரியத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில்லை. களவு செய்யாதிருப்பாயாக. யாத்ராம புஸ்தகத்தை படித்து பார்த்தால் சட்டங்கள் கடுமையாக இருக்கும். அடுத்தவனுடைய உடைமையை நீ திருடினால், கண்டுபிடிக்கப்பட்டால் 4 மடங்கு 5 மடங்கு திருப்பி கொடுக்கணும், சேர்த்து கொடுக்கணும். இரவு பொழுதில் நீ ஒரு வீட்டையோ அல்லது வேறு எந்த இடத்துல கண்ணமிட்டு திருடுவதற்கு திட்டமிடுவதை கண்டுபிடிக்கப்பட்டால் உன்னை கொண்டாலும் அந்த இரத்தப்பழி யார் மீதும் சுமராது.
யார் மீதும் சுமராது. அந்த இரத்தப்பழி அவன் திருடனுடைய தலையிலேயே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? களவு செய்யாதிருப்பாயாக என்பது சட்டம், அதற்கு கீழ்ப்படி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருட்டுத்தனத்தில் 2 காரியம் உண்டு. ஒன்று பிறனுடைய உடைமையை திருடுவது, மற்றொன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நீ செலுத்த வேண்டிய தசமபாகத்தை திருடிக் கொள்வது. தசமபாகத்தை கொடுக்காமல் உனக்கு வைத்துக் கொள்வது, அதுவும் திருட்டுத்தனம் தான், அதுவும் வஞ்சனை உள்ளது தான். ஆகவே பிரியமானவர்களே, பிறனுடைய கைப்பிரயாசத்தையும் நீ உனக்கு கைப்பற்ற நினைக்காதே. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முறையான திட்டமிட்ட தசமபாகத்தையும் கொடுப்பதற்கு தயங்காதே. இந்த 2 மிகவும் அவசியம். களவு செய்யாதிருப்பாயாக. கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு கொடுத்துரு. நீ கொடுத்து பணக்காரனாகணுங்கிறது இல்லை. அதில் 1000 திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அருமையான திட்டங்களை. அது உனக்குத்தான் பிரயோஜனப்படும். மாத்திரமல்ல, நீ உண்மையாய் தசமபாகம் கொடுத்தால் வானத்து பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதியாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். நீ கொடுப்பது உனக்கு திரும்ப கிடைக்க அவர் எதிர்பார்ப்பது என்ன? உன்னுடைய உண்மை, உன்னுடைய அகத்தில் இருக்கிற உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆகவே நீ தசமபாகத்தை உண்மையாய் கொடுப்பாயேயானால் கர்த்தர் உனக்கு உண்மையாய் ஆசீர்வாதங்களை தருகிறார். உன்னுடைய உடைமைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தருகிறார். இந்த 2 காரியங்களையும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். எப்படி எனில், சிலர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு தெரியாது, எனக்கு இப்படி ஒரு கட்டளை இருக்கிறது என்று எனக்கு தெரியாது, இதெல்லாம் களவு என்று எனக்கு தெரியாது என்று சப்பை குட்டுகிறவர்களும் இருக்கிறார்கள். தெரியாது என்று உலகத்தில் நியாயப்பிரமாணம் தெரியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒருவனும் இல்லை. தெரியாது என்று சொல்லக்கூடியவன் ஒருவனும் இல்லை. ஏனெனில் எந்த ஒரு கூட்டத்தின் கட்டுப்பாட்டிலும், எந்த ஒரு நாடோடிகளின் கூட்டத்தின் கட்டுப்பாட்டிலும், எந்த ஒரு வனத்திலே வாழ்கிற கூட்டத்தோடைய கட்டுப்பாட்டிலும் ஒழுங்கான கட்டுப்பாடுகள், இந்த நியதிகள் அங்கும் உண்டு. அதைத்தான் நம்முடைய பவுலார் சொல்கிறார். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத, அதாவது இந்த 10 கற்பனை இதன்படியே இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, சுபாவமாய் இயற்கையாகவே அவருடைய இருதயத்திலே பதிக்கப்பட்டிருக்கபடி இயற்கையாகவே சுபாவத்தின்படி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என கண்மான தேவனுடைய பிள்ளைகளை, சுபாவத்தின்படி இயற்கையாகவே உன் உள்ளத்தில் அது தந்திருக்கிறது. ஆண்டவர் இதயத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. தேவனுடைய கிருபை இரக்கம் எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருப்பதனால் அவருடைய திட்டங்களும் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அழகாக இங்கே பவுலார் சொல்லுகிறார். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாயிருக்கிறார்கள். அடுத்ததாக சொல்கிறது, அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆகவே மனிதர்கள் எங்கே வாழ்ந்தாலும், எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும், அந்த மனிதனை ஆண்டவர் அறிந்திருக்கிற காரணத்தினால்
அவனை நேசிக்கிற காரணத்தினால், அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ஆண்டவர் நேசிக்கிற காரணத்தினால் அவனுக்குள்ளும் இதோ ஆண்டவர் தம்முடைய திட்டங்களை, கற்பனைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். அதனால் யாரும் சாக்குப்போக்கு சொல்ல முடியாது. அவனவன் மனசாட்சியின்படி தன் காரியங்களை சரியாக செய்ய வேண்டும் என்பதும் அவனுக்கும் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அப்படின்னா ஒரு சிலர் கேட்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாத கொள்கை, நம்முடைய 10 கற்பனைகளை செய்யாத அவளுக்கு நீதியின்படி நடந்தால், நல்லபடி நடந்தால் அவளுக்கு சொர்க்கம் உண்டா இல்லையா என்பது நம்மிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி. அதை கர்த்தர் பார்த்துக்கொள்ள, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட, உன்னை குறித்து நீ கவலைப்படு. மனசாட்சியின்படி அவர்கள் நன்றாக நடந்திருந்தால், நியாயமாக நடந்திருந்தால், நீதிமான்களாக நடந்திருந்தால் அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் நியாய தீர்ப்பிலே. அவருடைய மனம் திரும்புதலும் அவருடைய மனசாட்சியின் செயல்பாடுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், நீ அறிந்திருக்கவில்லை. ஆனால் உன்னை நீ அறிவாய் அல்லவா, நீ ஜாக்கிரதையாயிரு. உனக்குள் இருக்கின்ற திருட்டுத்தனத்தை உன்னை விட்டு அகற்றிவிடு, உன்னை விட்டு அகற்றிவிடு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அருமையாக சொல்கிறதை கவனியுங்கள். உங்களுக்கு விதிக்கப்பட்டவைகளை, நீங்கள் அறிந்திருக்கிறவர்களை கடைபிடிக்க முன்வாருங்கள். நீ அவனை பார்த்து இவனை பார்த்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நட, அவருடைய சொற்களின்படி கிரியைகளை காண்பித்து நட. ஆதலால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கற்பனை சொல்லுகிறது, களவு செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. யாத்ராகமம் 20:15. அடுத்ததாக இன்னொரு வசனத்தையும் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எபேசியர் 4:28. எபேசியர் 4:28. திருடுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு காரியத்தை பாருங்கள். பவுலாவின் மூலமாக சொல்லுகிறார். எபேசியர் 4:28. திருடுகிறவன், திருடுகிறவன், எந்த வகையிலும் திருடுகிறவன் இனி திருடாமல், இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு, அதாவது ஒரு காரியத்தில் யாருக்கு குறைவு காணப்படுகிறதோ, நியாயமான காரியங்களில், உணவுக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, ஜீவியத்திற்குரிய காரியங்களாகவும் சரி, ஏதோ சில குறைவுகள் காணப்படுமாயின் கொடுக்கத்தக்கதாக, திருடனே நீ குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக, தனக்கு உண்டாயிருக்கும்படி, உனக்கு உண்டாயிருக்கும்படி, உன் கைவசம் இருக்கும்படிக்கு தன் கைகளினால் நலமான வேலை செய்து, நீ திருட்டுத்தனத்தையும் உன்னுடைய கைகளால் தான் செய்தாய், அது ஒரு வேலை என்று நினைத்து செய்தாய். ஆனால் ஆண்டவர் இங்கே உனக்கு சொல்லுகிறார், பவுலாரை கொண்டு, அது தொழில் அல்ல, அது திருட்டுத்தனம். இங்கே சொல்லுகிறார், தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அதுதான் திருடனே, ஏமாற்றுகிறவனே, மறைமுகமாக திருடுகிறவனே, நேர்முகமாக திருடுகிறவனே, எல்லாருக்கும் கொடுக்கிற காரியம் இதுதான். மற்றவர்களுக்கு குறைச்சல் காணப்பட்டால் அதை நிவர்த்தியாக்கும்படிக்கு நீ நல்ல தொழிலை செய், நல்ல வேலை செய், சம்பாதி, பணத்தை சேர்த்து அவர்களுக்கு நீ கொடுக்கிற விதத்தில் மாறு. திருடனுக்கு கொடுக்கிற ஆலோசனை இதுதான், களவு செய்யாதிருப்பாயாக. 10 கற்பனை எவ்வளவு அழகாக விளக்குறது பார்த்தீர்களா? நீ களவு செய்யாதிருப்பாயாக, மாறாக மற்றவர்களை பாதுகாக்கும் விதத்தில் நீ சம்பாதிப்பாயாக. அருமையாக சொல்லப்படுகிற காரியம். இந்த லூக்கா என்ற சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு காரியம் உண்டு. லூக்கா என்ற சுவிசேஷத்தில் அது காணப்படுகிறது. 23ஆம் அதிகாரம் 42-43 ஆகிய வாக்கியங்கள். 23, 42, 43 ஆகிய வாக்கியங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து அரும்பெரும் சொற்பொழிகளை மனுஷனுக்காக காண்பித்து தந்து, அதன்படி அவர் நடந்து காண்பித்து மனித உள்ளங்களை அவர் தன் வசம் ஈர்த்து கொண்டு
வாழ்ந்த இந்த காலங்களில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பிடிக்காத ஒரு சில ஜனங்கள், யூத ஜனங்களில் ஒரு சிலர் ஒன்று சேர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள். கொலை செய்தது ரோமானியர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அப்படியே தொங்க விட்டிருக்கிறார்கள். வலதுபுறத்தில் ஒரு திருடன், இடதுபுறத்தில் ஒரு திருடன், 2 திருடர்கள். அதில் ஒரு திருடன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அவர் அமைதியாக இருக்கிறதை பார்த்து, சாந்த சொரூபியாக இருக்கிறதை பார்த்து, அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து, இந்த மனுஷன் மனதுருகி, இந்த திருடன் மனதுருகி தான் செய்த தப்பிதங்கள் எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். கடைசி நேரம் அவனுக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. என்னை துன்புறுத்துகிறார்கள், என் உடலெல்லாம் ரத்தம் வழிகிறது, வலி தாங்க முடியவில்லை, தலையிலும் முதுகிலும் கைகளிலும் கால்களிலும் காயங்களுக்கு மேல் காயங்கள், வலி தாங்க முடியவில்லை. அப்படி இருந்தும், அப்படிப்பட்ட சூழலிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை துன்புறுத்தின ஜனங்களுக்காக என்ன சொல்லுகிறார் பார்த்தீர்களா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருந்த 2 திருடர்களில் ஒரு திருடன், 2 திருடர்களில் ஒரு திருடன் மனதுருகி இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்கிறான் பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்படி இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு காரணம் என்ன என்று தெரியுமா? அந்த திருடன் ஆண்டவனிடத்தில் வேண்டிக் கொண்ட விதம். 41:42 வாசிக்க வேண்டும். நானோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். யாரு? மனம் திருந்திய வலதுபுறத்தில் இருக்கிற இந்த திருடன் மற்ற திருடனை பார்த்து சொல்கிறான், எப்ப நீயும் திருடன், நானும் திருடன், நீ செய்த குற்றங்களும் எனக்கு தெரியும், நான் செய்த குற்றங்களும் உனக்கு தெரியும், நாம் நியாயப்படி தண்டிக்கப்பட வேண்டும், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ நம் 2 பேருக்கு நடுவில் இருக்கிறாரே, இவரோ தகாதது ஒன்றையும் செய்யவில்லையே, தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே, ஆனால் அவரும் தண்டிக்கப்படுகிறாரே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்தருளும் என்றான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, அவனுடைய உள்ளத்தின் நிலையை அவர் அறிந்து, நியாயமான எந்த கிரியைகளையும் செய்யாத அந்த மனுஷனுக்கு அந்த கடைசி நேரத்திலும் பாவ மன்னிப்பை கொடுத்து தன்னுடைய ரட்சிப்பு திட்டத்தில் அவனையும் சேர்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ என்னோடு கூட பரலோகத்தில் இருப்பாய் என்று அன்று அவர் சொல்லிக் கொடுத்தார். ஆதலால் 2ஆம் வருகையின் போது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் எழுந்திருக்கும் போது இவன் எழுந்திருப்பான். 2 திருடர்களே மனம் மாறினவன் எழுந்திருப்பான், மற்றவன் எழுந்திருக்க மாட்டான். மனம் மாறினவன் சொர்க்கத்தை காண்பான், மனம் மாறாதவன் சொர்க்கத்தை காண்பதில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 1 கொரிந்தியருக்கு பவுலாயுதன் நிருபம் 6வது அதிகாரத்தில் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். அநியாயக்காரர்
தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும், அடுத்ததாக பாருங்கள், திருடரும். 10 கற்பனைகள் என்னென்ன காரியங்கள்லாம் உண்டோ அதன் அடிப்படையில் ஆண்டவர் சொல்லுகிறார், பவுலாரை கொண்டு சொல்லுகிறார், எந்த அநியாயக்காரனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. திருடரும் பொறாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆகவே எந்த வகையில் நீ திருடினாலும் சொர்க்கம் உனக்கு விரோதமாய் நிற்கிறது. எந்த வகையில் நீ களவு செய்தாலும் நீ அநியாயக்காரன் என்ற பட்டியலில் சேருகிறாய். அநியாயக்காரன், அது கிறிஸ்துவின் பெயரை கொண்டு நீ வாழ்ந்தாலும் சரி, எந்த வகையில் வாழ்ந்தாலும் சரி, மனுஷனே நீ பரலோக ராஜ்யத்தை அடைவதில்லை என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. மனம் திரும்புவாயாக. இதோ ஆண்டவர் 10 கற்பனைகளில் சொல்லுகிறார், களவு செய்யாதிருப்பாயாக. ஜெபம் செய்வோமா? எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய கர்த்தாவே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னியும். இப்பொழுதும் கடைசி நிலையில் இருக்கிற மனிதர்களானாலும், சுகத்தோடும் பலத்தோடும் திடத்தோடும் இருக்கிற மனிதனானாலும் உம்முடைய கிருபை அவர்களோடு இருப்பதாக. ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கதறும் பொழுது, உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது அவருடைய ஜெபத்தை கேட்டு மன்னித்து ஆசீர்வதித்து காத்தல்வீராக. இனிமேலும் அவர்கள் அது போன்ற பாவங்களை செய்யாதபடிக்கு இனி தர்மம் செய்யும் பிள்ளைகளாக, நல்ல கர்மம் செய்கிற பிள்ளைகளாக விளங்க அவளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமான தாழ்மை கெஞ்சுகிற நல்ல பிதாவே, ஆமென்.